மிஸ்டர் பும்ரா ஏன் கேப்டன்ஷிப் வேணாம்? அதாவது பல சுச்சுவேஷன்ஸ், பல நிகழ்வுகள், எனக்கு என்ன இருக்கு, என் உடம்பு கண்டிஷன், என்னோட பிசியோதெரபிஸ்ட் எனக்கு என்ன அட்வைஸ் சொல்லியிருக்கார்கள், என்னால 5 மேட்ச் கேப்டன்ஷிப் பண்ண முடியுமா, எல்லாமே எனக்கு தான் தெரியணும். சரியா? இவங்ககிட்டலாம் நான் கேட்கறேன். இவங்க தான் என்னை இப்போ வரைக்கும் அப்படி கொண்டு வர்றாங்க. நான் இந்தியாவோட பேக் போனா இருக்கலாம், ஆனா என்னோட பேக் போன் இவங்க தான். ஸோ இவங்ககிட்ட சஜஷன்ஸ் கேம்பா என்னால சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னொன்னு எங்க முக்கியமான ரோஹித் பாய்ட்ட கேட்கணும். போயிட்டு வாங்க. பும்ரா கேப்டன்சி வேணான்ட்டானே, இதுக்காண்டி அவன்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்துருவோம் பாட்காஸ்ட். பும்ரா என்ன ஒரு கேப்டன்சி வாய்ப்பு வந்திருக்கு, அதை பயன்படுத்தி மென்மேலும் மேல வருவேன்னு பார்த்தா வேணான்ட்டா? இல்ல, அது செட் ஆகாது. நமக்கு கேப்டன்ஷிப் தான், நம்ம பவுலர். நீ பவுலர் தான்ப்பா, உன்கிட்ட ஒரு கேப்டன்சி தகுதி இருக்கு, 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்க, டிரா பண்ணிருக்க, ஏன் பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது, கரெக்ட் தான். அதாவது இப்போ 2 மேட்ச் நீங்களே சொன்னீங்கல்ல, 2 மேட்ச் தான் ஓகே. அதாவது 5 மேட்ச் 7 மேட்ச் எல்லாம் டெஸ்ட் மேட்ச் நடக்கும். என்னால 7 மேட்ச் 5 மேட்ச் எல்லாம் விளையாட முடியாது, என்னோட உடம்பு தாங்காது. இப்போ இந்தியாவுக்கு 3 மேட்சுக்கு ஒரு கேப்டன், 2 மேட்சுக்கு ஒரு கேப்டன்னா அது அந்த ஒரு கேம் கொடுக்குற ரெஸ்பெக்ட் கிடையாது. ஸோ வேற ஆளு யாராச்சும் பண்ணட்டும், நம்ம அப்படியே பிளேயரா பவுலரா இருந்துட்டு போயிருவோமே. முடியாதுன்றதுக்கு சொல்றதுக்கே ஒரு பெருந்தன்மை வேணும். இருந்தாலும் பரவாயில்ல, மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பண்ணலாம். நான் பேசுறேன். கேப்டன் வேணான்றதுக்கு தான்டா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கே.